पति ब्रह्मचारी। என்னோட பொருளை மற்றவங்க தொடறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் என்ன வெளியாளா? நான் உன் பொண்டாட்டி. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. அதனால நான் உன்னோட டைரியும் ஃபோனையும் தாராளமாக பார்க்கலாம். எல்லாத்தையுமே பார்க்கலாம் தான், ஆனால் என் மனசை பார்க்க முடியாது. புரிஞ்சுதா உனக்கு? அப்புறம் இந்த புருஷன் பொண்டாட்டி விளையாடுறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நீ விளையாடிக்கிட்டே இரு. அதனால எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ப்ளீஸ் கொஞ்சம் இந்த பக்கம் வரியா? நான் தூங்கணும். இவன் வெறும் பிரம்மச்சாரி இல்ல, கட்ட பிரம்மச்சாரி. எப்ப பார்த்தாலும் கடுகடுன்னு தான் பேசுறான். ஒருவேளை நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள சில ரெடி ஆகலைன்னா அப்புறம் ஐயா கிட்டயும் அனுரா கிட்டயும் நான் என்ன சொல்றது? ஒருவேளை 11,580 ரூபாவை நீ சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கலனா அதுக்கப்புறம் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு நேரா உங்க அப்பா வீட்டுக்கு போயிடணும். நாளைக்குள்ள நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணலனா அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதுதான். ஆமா, எங்க கிளம்பிட்ட? அப்பா, அது வந்து நான் கோயிலுக்கு போறேன்ப்பா. நான் ஒன்று வேண்டுனேன், அது நிறைவேறிச்சாதான். நிறைவேறின வேண்டுதலுக்காக போறியா? அது இஷாவோட ஃபேவரட் சாப்பாடோடையா? நீ கோயிலுக்கு போ, இல்ல வேற எங்க வேணாலும் போ. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்க. இந்த குலாப் சிங்குக்கு பிடிக்காத விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு நீ பண்ணிடக்கூடாது. என்ன? ஏன்னா நீ குலாப் சிங்கோட பையன். இந்த பருவம் கையில இருக்கிறது வெறும் டிஃபன் மட்டும் இல்ல, என்னுடைய கௌரவம், மானம், இது எல்லாமே இதுல அடங்கி இருக்கு. இந்தா அப்பா, என்னங்கப்பா நீங்க கேட்டீங்களே ஃபைல்ஸ். இனிமே இந்த அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கெல்லாம் ஆரோ பார்த்துப்பான். ஆனா அப்பா, நான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நல்லா தானே பாத்துக்கிறேன். இனிமே இவன் பார்த்துப்பான். அனுராக், இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் ஒரு குழந்தைக்கு அப்பாவை போற. அதனால இந்த சமயத்துல நீ உன் மனைவியும் உன் குழந்தையும் நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். என்ன புரியுதா? ஆரோவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டது நான் தான்ப்பா. ஆமா, இந்த ஈஷா இப்படி அவசர அவசரமா குதிச்சுக்கிட்டு எங்க போறா? ஒருவேளை அவளுக்கு வேலை கிடைச்சிருச்சா?
இங்க பாரு, எல்லாருக்கும் ஈஸியா வேலை கிடைச்சதுன்னா அப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வேலைக்கு போயிருப்பாங்க. அப்படி கிடைக்காதனாலதான் இந்த டீ கடையை வச்சு நம்ம பாத்துக்கிறோம். சரியா சொன்னீங்க. இவளுக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிருக்காது. ஆனா ஏன் இவ யாருக்கும் தெரியாம மறைஞ்சு போறா? கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. இங்க பாருங்க, நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறேன். நீங்க கடையை பாத்துக்கோங்க. ஓகே? இல்ல முடியாது. கடையை வேணா மூடிட்டு நம்ம 2 பேருமே போலாம். 2 பேரும் போடும். இங்க பாருங்க, நீங்க கடையை மூடிட்டு வர்றதுக்குள்ள இந்த தங்க புறா இருக்குல்ல அப்படியே பறந்து போயிடும். அதுவும் இல்லாம கடை மூடி இருக்கிறது அத்தை பார்த்தா கோவப்படுவாங்கல்ல, அப்புறம் என்ன கூப்பிட்டு வச்சு திட்டுவாங்க. நான் சொல்றது சரிதானுங்க? எஸ் யூ ஆர் ஆல்வேஸ் ரைட். நீ என்னைக்குமே போய் சொல்ல மாட்ட. நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். நீ ஒரு வேலை பண்ணு. இப்போ நீ கிளம்பி போய் அந்த பறவையை பாத்துக்கோ, நான் இந்த கடையை பாத்துக்கிறேன். போ 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 போ. ஆல் தி பெஸ்ட். அனுராக், அப்பா நீ ஒரு சிலை சொல்லியிருந்த இல்லையா, அது வந்துருச்சா? இப்போ செக் பண்றப்பா. போ மருமகளே. அட, இந்த வேலையெல்லாம் நீ பார்க்காதம்மா. மேல போய் இன்னைக்கு நீ பிரமாதமா ரெடி ஆகி வரணும். இந்த பார்ட்டி நம்ம வம்சத்தோட வாரிசுக்காக கொண்டாடப்படுது. நல்லா இருமா. நான் உங்களுக்கு இந்த உதவி பண்ணி தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன். ஆனா இந்த பார்ட்டிக்கு சூரஜ் அண்ணா வருவாருன்றத நான் எப்படி மறந்தேன்? குலாம் மாளிகையில தான் நான் வேலை பார்க்குறேன்ற விஷயம் அண்ணனுக்கு தெரியவே கூடாது. என்ன பண்றது? அனுராக் அண்ணனும் ஐயாவும் சிலையை பற்றி கேட்டால் நான் இப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? இந்த பிந்தியா இருக்கலே அவன் ஃபோனே பண்ணல. சரி, நானே பண்ணி பார்க்குறேன். காவியா மேடம், பாட்டி என்ன கிச்சனுக்கு கூப்பிடுறாங்க. செய்ய நிறைய வேலை இருக்கு. வெளியில கொஞ்சம் இந்த பூவை வச்சு டெக்கரேட் பண்றீங்களா? என்னால வெளியே போய் டெக்கரேட் பண்ண முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி போனாலும் சூரஜ் அண்ணா என்ன பார்த்துருவாரு. அது இல்ல, என்னால. ப்ளீஸ் காவியா மேடம். தயவு செஞ்சு ஃபோன் எடு பிந்தியா. அடச்சே. சிலை எங்க? அனுராக் அண்ணா, அது என்னன்னா உண்மையிலேயே அந்த சிலை அது இங்க பாரு, சிலை வந்துருச்சு. சிலை ரொம்ப அழகா இருக்கு. சீக்கிரமா உள்ள கொண்டு வா. சரியா? சரி. கொண்டு போங்க. தேங்க்யூ பிந்தியா. நீ சிலையை கரெக்டான டைமுக்கு அனுப்பி வச்சுட்ட. உன்னால மட்டும்தான் இந்த சூரஜை இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். உங்ககிட்ட எல்லா பிரச்சனைக்கான தீர்வும் இருக்கு. பிந்தியா ப்ளீஸ், இதான் முயற்சி பண்ண. உன்னால ட்ரை பண்ணா கண்டிப்பா பண்ண முடியும். நான் வேணா அந்த சிலைக்காரங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு பதிலாக 12,000 ரூபாய் கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேன்.
சூரஜ் என்ன என்ன இது? பார்த்து நடக்க முடியாதா? செய்யறது ஒரு வேலை தான், அதை ஒழுங்கா பார்க்க முடியாதா? சரி, ஓகே, உள்ள கொண்டு போங்க. நீங்க எங்க என்ன பண்றீங்க? பூரண் அண்ணன், மோனிகா அண்ணி, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? மோனிகா மோனிகா மோனிகா, நீங்க எப்படிங்க? நீங்க எதுக்காக வந்தீங்க? நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல. அதான் உனக்கு உதவி பண்ணாலும் வந்துட்டேன். உங்களை கடையை பார்த்துக்கோங்கன்னு தானே சொன்னேன். அது இருக்கட்டும்மா, நீ இல்லாம எனக்கு போர் அடிக்குது, அதுதான் வந்துட்டேன். வா, நம்மளும் போவோம் போவோம். சொல்லுங்க, நாம எதுக்கு இங்க வந்தோன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. அது வந்து இங்க பாருங்க, அவர் சொல்றதுக்கு வெக்கப்படுறாரு, நானே சொல்லிடுறேன். அது என்னன்னா, இங்க பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்கல்ல, எங்க டீ கடையை பத்தி அவங்க கிட்ட எடுத்து சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இங்க வந்தோம். என்ன சொல்லுங்க. ரைட், she is right. அப்படி நடக்க வாய்ப்பு இல்ல. விஐபி பார்ட்டிஸ்ல எல்லாம் மெம்பர் லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பாங்க. அப்புறம் ஒர்க்கர்ஸ்க்கு ஐடி இருக்கும். அது இல்லாம யாராலையும் உள்ள போக முடியாது, ஏன் என்னால கூட போக முடியாது. அதனால நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நீங்க போயிடுங்க ப்ளீஸ். நான் சொல்றது புரியுதுல்ல? தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் இங்க இருந்து போங்க ப்ளீஸ். சில இந்த சிலை எங்க போச்சு? நல்ல வேலை, சந்தர்ப்பம் கிடைச்சதுனால சூரஜ் கிட்ட மாட்டாம எப்படியோ நான் உள்ள வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒர்க்கர்ஸ் மற்ற சாமானோட சேர்த்து சிலையும் கொண்டு போயிட்டாங்க போல. என்ன இது? பார்த்து நடக்க முடியாதா? நான் எப்படியாவது சிலையை எங்க வைப்பாங்களோ அங்க போய் நிக்கணும். அத்தைக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றணும், பணம் சம்பாதிக்கணும். அட என்ன மினிஸ்டர் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாங்கள, உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். இது எப்படிங்க? அப்பா என்ன கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். தேங்க் காட், சில மாதிரி நான் தான் நிக்கிறேன்னு அப்பா கண்டுபிடிக்கவே இல்லை. சொல்லுங்க சார். இந்த கரை எப்படிங்க வந்தது? வீட்டுல பார்ட்டி நடக்குது, பெரிய பெரிய விருந்தாளிகள் எல்லாம் வர போறாங்க. சீக்கிரமா அந்த கரையை தொடங்க. சார், இது வந்து கரை இல்ல, மஞ்சள் தடவி வச்சிருக்காங்க. இத நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. இல்ல, நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க துடைக்க சொன்னா நான் இதை துடைச்சிடுறேன். பரவாயில்ல, இருக்கட்டும்.
இது என்ன தெரியுமா, கல்யாணம் ஆன பொண்ணு பிறந்த வீட்டிலேருந்து போகும்போது இந்த மாதிரி அடையாளத்தை வச்சுட்டு போவாங்க. அப்பதான் அவங்க கல்யாணம் முழுமை அடையும். ஒருவேளை நம்ம இஷா மேடம்க்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படின்னா இன்னைக்குதான் என்னோட கல்யாண சடங்கு நிறைவேறி இருக்கான். எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஹலோ, உள்ள இருக்கிற லைட் ஏன் இன்னும் ஆன் பண்ணாம இருக்கு? சீக்கிரம் ஆன் பண்ணு போ. பிந்தியா, ஹலோ பிந்தியா. தேங்க்யூ. சாரி சூரஜ். அட எதுக்கு? நீ தான் டயத்துக்கு சிலையை அனுப்பி வச்சிட்டல. ஆனா சிலை வர வரைக்கும் நான் கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தேன். ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. நீ ஸ்கெட்ச் போட்டா மிஸ் ஆகுமா? மிஸ்ஸே ஆகாது. இம்பாசிபிள். என்னோட ஸ்கெட்ச் ஃபெயில் ஆயிடுச்சு. அத சொல்றதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அது என்னன்னா, நீ ஆசைப்பட்ட மாதிரி சிலை எனக்கு எதுவும் கிடைக்கல. என்ன? ஆமா. அப்படின்னா இந்த சிலையை அனுப்பிச்சு வச்சது நீ இல்லையா? என்ன பேசுற? சிலை கிடைச்சாதானே நான் உனக்கு அனுப்பி வைக்க முடியும். சரி பரவாயில்ல விடு, நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை இந்த சிலை பிந்தி அனுப்பலனா அப்புறம் எப்படி இந்த சிலை இங்க வந்தது? ஒருவேளை இதுல பிரச்சனை இருக்கா? இங்க பாருங்க, தங்க முட்டையிடுற வாத்து நம்ம கையை விட்டு போகாம இருக்கணும்னா நாம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். இல்லைன்னா நமக்கு பணம் கிடைக்காது. வாங்க நம்ம உள்ள போலாம். ஏதாச்சும் பண்ணுவோம். போகாத இரு மோனிகா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க பாரு, சூரஜ் காவக்கார மாதிரி வாசல்ல நிக்கிறான். நாம எப்படி உள்ள போறது? நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பாதுஷா, என்னங்க பாதுஷா வாசனை. பாதுஷா. அட மோனிகா நில்லு, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? என்ன தடுக்காதீங்க. அம்மா சத்தியமா சின்ன வயசுல இதே மாதிரி பாதுஷா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த வயசுல என்னால சாப்பிடவே முடியல. ஆனா இப்ப இன்னைக்கு நான் அதை சாப்பிட்டே தீருவேன். என்ன ஆனாலும் சரி. மோனிகா வெயிட் வெயிட் வெயிட், கொஞ்சம் இரு. என்ன பாரு, ஒருவேளை நம்ம ஒரு பாதுஷாவை எடுத்து ஆளுக்கு பாதி பாதி சாப்பிடுவோம். அப்புறம் மிச்சம் இருக்கிற பாதுஷா எல்லாம் நம்ம டீ கடையில வச்சு எல்லாத்தையும் வித்தரலாம். ஏன்னா பணக்காரங்களுக்காக சுத்தமான நெய்யில சுத்தமா இது தயாரிக்கப்பட்டது. கண்டிப்பா ஒரு பாதுஷா 100 ரூபான்னு சொல்லி வித்தரலாம். அப்படின்னா 5 பாதுஷா வித்தா 500 ரூபாய் கிடைக்குமா? அப்புறமா அந்த பணத்தை வச்சு நம்மளே சொந்தமா பொருள் வாங்கி 20 பாதுஷாவை ரெடி பண்ணி வைப்போம். அப்படின்னா 20 பாதுஷா வித்தா 2000 ரூபாய் கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறைய பாதுஷா தயாரிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஏரியால பாதுஷா கடை போட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடலாம். அப்படியே பாதுஷா கம்பெனியோட ஓபன் பண்ணிடலாம். அதுக்கு மோனிகா பாதுஷான்னு பேர் வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கோடி கோடியா சம்பாதிக்கலாம். இங்க பாருங்கங்க, கோடிக்கணக்கில் நம்ம கனவு கண்டோம். ஆனா நீங்க ஒரே செகண்ட்ல சுக்குநூறு ஆக்கிட்டீங்க. என்னோட நேரமே சரியில்லை. பரவாயில்ல, போகட்டும், விடு. என்ன மன்னிச்சிரு. சாரி. யாராவது என்ன சிலைன்னு நினைச்சு தூக்குனாங்கன்னா நான் சிலை இல்லைன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால சிலை எங்க இருக்குமோ அந்த இடத்துல போய் நான் நின்றுடணும். கண்டிப்பா அந்த இடமா தான் இருக்கணும். இன்னும் 4 ஸ்டெப் தான். இப்போ நான் அதை செக் பண்ணி ஆகணும். ஒருவேளை இந்த சிலைக்குள்ள யாராவது எதையாவது வச்சு அனுப்பியிருந்தா? நான் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டேன்.
எல்லாம் சரியா தான் இருக்கு. கண்டிப்பா பண்டி தான் இந்த சிலையை ஏற்பாடு பண்ணியிருக்கணும். விஷயமும் யாருக்கும் தெரியாது. அதானே கண்டிப்பா இந்த சிலையை செதுக்கணும்னா பாராட்டியே ஆகணும். உண்மையிலே அந்த சிற்பிக்கு பயங்கரமான கலைநயா இருக்கு. அவன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு. இந்த சிலையை பார்க்கும்போது ஒரிஜினல் பொண்ணு மாதிரியே இருக்கு. ஓஹோ, பிரம்மச்சாரிக்கு கலையை மதிக்க கூட தெரியுமா? இதை இப்ப சரியான இடத்துல எடுத்து வைக்க வேண்டியதான். அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னால தனியா இந்த சிலையை தூக்க முடியாது. அசோக், ரமேஷ், இங்க வாங்க. ஒருவேளை இவங்க 3 பேரும் சேர்ந்து என்னை தூக்குனாங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு போயிடுமே. நான் தான் இந்த மாதிரி சில ரூபத்துல வந்திருக்கேன்னு சூரஜுக்கு தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவான். அது மட்டும் இல்லாம அத்தை சொன்ன பெட்ல நான் ஜெயிக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்ல. கடவுளே, உங்களுக்கே தெரியும், இந்த சவால நான் தோத்துட்டா இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடணும். ஆனா நான் என் கல்யாண வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறேன். நான் அத்தை கிட்ட கொடுத்த வாக்க நிறைவேற்றி ஆகணும். கிருஷ்ணா, நீதான் என்னை காப்பாத்தணும். இங்க இருக்கிற இந்த சிலையை தூக்கி கரெக்டா அது நடுவில் வைங்க. சரியா? புரிஞ்சுதா?